கனடாவில் சொந்த கட்சியில் உருவான கடும் நெருக்கடியை தொடர்ந்து பிரதமர் பதவியிலிருந்து ஆளும் லிபரல் கட்சியின் தலைவர் பதவியிலிருந்தும் தாம் விலகுவதாக ஜஸ்டின் ட்ரூடோ அறிவித்துள்ளார். கனடாவின் பிரதமராக 9 ஆண்டுகளாக பதவி வகித்து வரும் ஜஸ்டின் ட்ரூடோவின் செல்வாக்கு கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பே சரிய தொடங்கிவிட்டது. இதனால் இந்த ஆண்டு அக்டோபர் இறுதியில் நடைபெறவுள்ள தேர்தலில் ஆளும் லிபரல் கட்சி படுதோல்வியை சந்திக்கும் என்று கணக்கெடுப்புகள் கூறுகின்றன. எனவே பிரதமர் பதவியை ஜஸ்டின் ட்ரூடோ ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சொந்த கட்சி எம்பிக்களே வலியுறுத்தி வந்ததோடு நாளை முக்கிய ஆலோசனை கூட்டத்திற்கும் ஏற்பாடு செய்திருந்தனர். இந்த சூழலில் தனது பிரதமர் பதவியையும் கட்சித் தலைவர் பதவியையும் ராஜினாமா செய்யப் போவதாக ஜஸ்டின் ட்ரூடோ அறிவித்துள்ளார். புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை தாம் பிரதமர் பதவியில் தொடரப்போவதாக அவர் அறிவித்திருக்கிறார். ஒட்டவா நகரில் தனது இல்லத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் கட்சி பிரச்சனைகள் காரணமாக தம்மால் ஒரு சிறந்த பிரதமராக இருக்க முடியவில்லை என்று தெரிவித்துள்ளார். கனடாவின் ஆளுங்கட்சியான லிபரல் கட்சியின் தலைவராக 11 ஆண்டுகளாகவும் பிரதமராக தொடர்ந்து 9 ஆண்டுகளாகவும் ஜஸ்டின் ட்ரூடோ உள்ளார். விலைவாசி உயர்வு, வீடுகள் கிடைக்காமை போன்றவை இவரது தோல்வியாக பார்க்கப்படுகின்றன. அத்துடன் நட்பு நாடாக இருந்த இந்தியாவுடனான தூதரக உறவு முறிந்து போகும் அளவுக்கு ஜஸ்டின் ட்ரூடோ செயல்பட்டார் என்பதும் குற்றச்சாட்டாகும். மறுபுறத்தில் அமெரிக்க அதிபராக இந்த மாதம் 20ஆம் தேதி பொறுப்பேற்க உள்ள ட்ரம்ப் கனடா மீது 25% வரியை விதிக்கப் போவதாக மிரட்டி வருவதும் ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு எதிரான நெருக்கடியை அதிகரித்தது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.